வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க சொன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் மத்தேயு, மார்க், லூக்கா போன்ற அதிகாரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள். ஏன்னா அதை பத்தி பேசணும்னு சொன்னா இறைவேதமா என்ற கேள்வி வரும். அதனால நம்ம சில அந்த சப்ஜெக்ட் இங்க பேசல. ஏன்னா அது பேச வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னா பைபிள் இறைவேதமா. ஏனென்றால் பைபிளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், தவறுகளை சுட்டிக்காட்டி பைபிள் இறைவேதம் அல்ல என்று சொல்லிவிட்டு வேண்டுமானால் நம்ம நினைச்சோம் இந்த சப்ஜெக்டை குறித்து பேசணும். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தார்கள் என்றும் உயிர்ப்பித்தார்கள் என்றும் நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை. எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா இறைவன் அவரை என்ன சில உயிரை இங்கே உலகத்துல கைவிடவில்லை. மாறாக இறைவன் என்ன செய்யறான், அவரை உயிரோட இங்கிருந்து அழைத்து செல்லுகின்றான். அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையும் இல்லை. மாறாக அவர் என் பக்கம் என்ன செய்கிறார், உயர்த்தப்பட்டார், நான் அவரை காப்பாற்றினேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. இதைத்தான் நாங்க நம்புறோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி உயிர் தேர்தல் என்பதை நம்பவே இல்லை. நம்பினால் தானே நீங்க இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கணும். இதை நீங்க யார்கிட்ட கேட்கணும் சொன்னா நீங்க நம்புறவங்க தான் கேட்கணும், அது உண்மையா இல்லையா என்பது. சரிங்களா? கிறிஸ்தவர்களுடைய கேள்வி முடிஞ்சது. இனி முஸ்லிம் சகோதரருடைய கேள்வி. முஸ்லிம் சகோதரருடைய கேள்விதான் இப்போ இறுதி கேள்வி. அமைதியா இருங்க, ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். சார், என் பேர் இனாயா சார். நான் ஒரு பொதுவான கொஸ்டின் கேட்கறேங்க. கிறிஸ்தவ சகோதரர் அமைதியா இருக்கவும். அதாவது முஸ்லீமாவும் இல்லாம கிறிஸ்துவராகவும் இல்லாம நான் ஒரு நடுத்தரமாக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் அதாவது முஸ்லீமாவும் இல்லாம, ஏன்னா கிறிஸ்டின்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்பவுமே பேசும்போது அவங்க அற்புதத்தை கொண்டு வராங்க, அற்புதம் தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கொண்டு வரல, வேற கேள்வி கேளுங்க. இருந்தாலும் சொல்றேன், நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க கடவுள் இறைவனா இருக்கிறாரு, மறுபடியும் இன்னும் மனிதனா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு பொருள் இருக்கு என்கிட்ட, நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன். அந்த பொருளை எனக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி, அதாவது எனக்கு இருக்கிற அந்த டேலண்ட் அந்த பொருளுக்கு இருந்துச்சுன்னா இருக்கும்னு சொல்றீங்க நீங்க. இந்த இதுல பொதுவான அறிவுல வரேன் நான். அப்போ நான் அந்த பொருளை கடவுளா எடுத்துக்கலாமா? அதாவது நான் பொதுவான வழிக்கு வரேன். அதாவது நான் தயாரிக்கிற பொருள் அதை கடவுளா நான் எடுத்துக்க முடியுமா? நான் ஏன்னா அந்த பொருள் சிறந்ததான் நான் சிறந்தவனா இருக்க முடியுமா? என்னோட கொஸ்டின் புரியுதா? இப்ப அந்த அந்த பொருள் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இல்ல? சொல்லுங்க. ரைட். நீங்கள் உண்டாக்கிய பொருள், அப்படி என்றால் பொருள் உங்களுக்கு தேவன் அல்ல, நீங்கள் தான் பொருளுக்கு தேவன். நீங்கள் பொருளுக்கு தேவன், பொருள் உங்களுக்கு தேவன் அல்ல. ரைட். இப்போ அவர் கேட்ட கேள்வி, உயிர்த்தெழுதல் உண்டு என்று எங்கள் இதுல பைபிள்ல இருக்குது, வேற எந்த புஸ்தகத்திலேயாவது மனிதனாய் வந்த ஒருத்தர் உயிர்த்தெழுந்தார் என்று வசனம் இருக்குதா? அதான் அவர் கேள்வி. கேள்வியை விட்டுட்டு எங்கெங்கோ போக கூடாது. நம்ம அவருடைய கேள்வி என்னன்னா, பைபிள்ல இருக்குது, அது ரைட்டா தப்பா அப்புறம், தப்புங்கிறது ஆர்கியூ பண்றது அப்புறம், ரைட்டுங்கிறது ஆர்கியூ பண்றது அப்புறம். இது போல வேற எந்த புஸ்தகத்திலேயாவது மனிதனாய் பிறந்த ஒருத்தர் உயிர்த்தெழுந்தார்னு போட்டிருக்கா? அதான் அவருடைய கேள்வி. ரைட். என்னுடைய டர்ன் முடிஞ்சது. வாதம் நடைபெற்று முடிந்தது. ஏதோ கொஸ்டின் ஆன்சரும் முடிந்தது. உட்காருங்க. அதாவது அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய கிருபையால் இந்த விவாதம் நல்லபடியாக நடைபெற்று முடிந்தது. இதுக்கப்புறம் என்ன இல்லைன்னு சொன்னா கேள்வி பதில் எதுவுமே இல்லை. நான் ஒரு நல்ல முறையில் நடந்தது. இது வரைக்கும் என்ன புரிந்தீர்களோ அதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்க தரப்பு உள்ளவர்கள்ட்ட கேட்டு, தனிப்பட்ட ரீதியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்க தரப்பு உள்ளவங்கள்ட்டையும் தனியா இந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். இதுல என்னன்னு சொன்னா விதிமுறைகள் ஒரு சிலவற்றை இங்க மேடையில பேசுபவரும் சரி, ஆடியன்ஸும் சரி பின்பற்றல என்றுதான் பொருள். அதே நேரத்தில் சகோதரர் சொன்னார், இது குரானை பத்தி பேசுறதா இருந்தா தனி ஒரு விவாதம் வைக்கணும் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி என்ன செய்வோம், பேசி இன்னொரு இதை என்ன செய்வோம் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸுக்கு என்ன எப்படி இருக்கணும் என்ற ஒழுங்குமுறையை சொல்லியே என்ன செய்யுங்க கூட்டு வரணும். எங்க தரப்புலையும் சரி, அதே பேசுகின்ற நபர்களும் சரி. இந்த அடுத்துள்ள கருத்துக்களை முடிச்சிடலாமா? இந்த விவாதத்திற்கு விவாதம் செய்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நடுவருக்கும் நன்றி, மற்ற எல்லாருக்கும் நன்றி. இத்தனை மணி நேரம் இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேலைகளை விட்டு இப்படிப்பட்டதான இறை கொள்கை சம்பந்தமாக இப்படி ஒரு விவாதத்தை ஆரோக்கியமாக நடத்தும்படியான சூழலை முந்தி நான் சொன்ன முகவுரை போலவே இப்போ நல்லபடியாக முடித்திருக்கு. ஒவ்வொரு சில இடங்களிலே ஆங்காங்கே கூச்சல் குழப்பங்கள் இருக்கலாம், இது சகஜம்தான். அதனால் எங்களுடைய தரப்பிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு மனக்குறைந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயம் அதை காத்துக்கொள்வோம். இன்னும் பல கண்ணியங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, அதை நிச்சயம் கற்றுக்கொள்வோம் என்ற உறுதியை கொடுத்துவிட்டு மீண்டும் ஒரு தருணத்திலே நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயம் இப்படிப்பட்ட விவாதத்தை நாம் நடத்தலாம். இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் இங்கே உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் உணவை இங்கே சாப்பிடலாம். மேற்கொண்டு உங்களுடைய தொழுகையாக செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு சாப்பாடு யாரும் சாப்பிடாம போகாதீங்க, வெஜிடேரியன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமானாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த